உங்கள் தங்கம் அவன் உரிமை. தங்க நகை கடன் புதிய வரைவு விதிமுறைகள். வாடிக்கையாளர்களுக்கு இது பாதகமா சாதகமா? Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF. இந்தியாவில் சொந்தமா நிலமோ வீடோ இல்லாம கூட பல குடும்பங்கள் இருக்கலாம். ஆனா தங்க நகை இல்லாத குடும்பங்களே இல்லை என சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியர்கள் மத்தியில் தங்கம் ஊடுருவி இருக்கிறது. இது ஒரு ஆடம்பர பொருளா மட்டும் அல்லாம அவசர பண தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுது. தங்கத்தை அடகு வைக்க RBI வெளியிட்டிருந்த 9 புதிய விதிமுறைகள் குறித்து மக்களிடையே பெரும் கவலையை எழுந்திருக்குன்னு சொல்லலாம். இது நமக்கு எப்படி சாதகமாகுது பாதகமாகுது அப்படின்னு பார்ப்போம். ஆத்திர அவசரத்துக்கு தங்கம் கையில் இருந்தா அடகு வைக்க பயன்படும். இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர எண்ணம். விரும்பி தங்கத்தை வாங்குறோம். இதனாலதான் இதற்கிடையில தங்கத்தை அடகு வைப்பதில் ரிசர்வ் வங்கி புதிய வரைவு விதிகளை அறிவிச்சிருக்கு. இது இன்னும் அமலுக்கு வரல, வரைவு விதிகளாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் இந்த வரைவு விதிகள் மக்களிடையே கடும் எதிர்ப்பை எழுந்துள்ளது. இதில் சில விஷயங்கள் மட்டுமே அதிர்ச்சி தருவதா இருக்குது. அந்த 9 விதிகளையும் பார்ப்போம். முதல்ல தங்கத்தின் மதிப்பில் 75% மேல் லோன் தரக்கூடாது என சொல்லியிருக்காங்க. அது ஒரு விதத்துல சரின்னே சொல்லலாம். நம்மில் பலருக்கு கிராம் 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை இருந்த போதுதான் தங்கம் ஓரளவுக்கு வாங்கணும். இப்போல்லாம் 10,000க்கு மேல போயிடுச்சு. எனவே 7500 ரூபாய் மட்டும் கடன் தருவேன் என சொல்வது சரிதான். ஆனா தங்கத்தின் மதிப்பில் முதல்லலாம் 90% வரை கடன் வாங்கிட்டு இருந்தோம். அந்த 90% லோன் தந்தா விலையில் ஒரு 10% சரிந்தாலே அவர்கள் தங்கத்தை விற்று விடுவார்கள். தங்கத்தின் விலை ஏறும் அல்லது இறங்கும். எப்ப ஏறுது எப்ப இறங்குதுன்னு தெரியாது. இதுதான் இப்ப நடைமுறையில இருக்குது. அதற்கு ஒரு வரம்பை நிர்ணயிப்பது கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு சாதகமான ஒண்ணுதான். சில நேரங்கள்ல கடன் தொகையும் வட்டியும் நம்ம கணக்கிட்டு பார்ப்போம். அன்றைய சந்தை நிலவரப்படி திருப்பி செலுத்த வேண்டிய தொகை அதிகமா இருக்கும் பட்சத்தில் சில கடனாளிகள் நகையை மீட்பதே இல்லை, அப்படியே விட்டுறோம். பின்னர் நகைகள் ஏலத்தில் விடப்பட்டு கடன் வழங்கிய நிறுவனங்கள் அந்த பணத்தை நிறுவனத்திற்கு மீண்டும் புழக்கத்துல கொண்டு வருது. இதனால அந்த நிறுவனத்துக்கு என்ன ஆகுது? காலதாமதம் ஆகுது, வட்டி இழப்பு ஏற்படுது. இதெல்லாம் அந்த நிறுவனத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதால 75% என்பது இந்த ஏற்ற இறக்கங்களை சரி செய்வதற்கு அப்படின்னு பார்த்தா இந்த விதி சரின்னே சொல்லலாம். இன்னொரு விதி தான் இப்ப பரவலா பேசப்படுறது. கடன் வாங்குபவர்கள் அடமானம் வைக்கப்படும் நகைக்கு தான் உரிமையாளர் என்ற ஆதாரத்தை வழங்கணும். நகையின் உரிமை சந்தேகத்துக்குரியதாக இருந்தால் கடன் தரமாட்டாங்க. அதோட ஒரிஜினல் ரசீது அது இல்லாத பட்சத்துல கடன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நகைகளுக்கு தான் உரிமை அப்படின்னு எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னா அதற்கும் ஒரு வழி இருக்கு. நம்ம ஒரு அறிக்கை தரணும். நமது நாட்டை பொறுத்தவரை தங்க நகை என்பது குடும்ப பாரம்பரியத்திலேயே இருக்கு. குடும்பத்துக்கு உண்டான நகைகள் தலைமுறையா இந்த நகைகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாமே இப்ப ரசீது இல்லை. அதை பயன்பாட்டில் இருக்கும்போது நம்ம பெற்றோர்கிட்ட இப்போ நம்ம அப்பா நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம அம்மா நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அவங்க கிட்ட அதை எழுதி வாங்கணும். பத்திரத்தில் இவங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு இவ்வளோ நகைகள் தரப்பட்டது அப்படின்னு எழுதி வாங்கணும். அப்படி எழுதி வாங்கின அப்புறம் இதனால் வருமான வரி வருமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் அதற்குள்ள
நம்ம டிரான்சாக்ஷன் இருந்தால் நம்ம வருமான வரி கட்ட தேவையில்லை. அதே கோடிக்கணக்கில் போகும் பொழுது தான் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வரும். அடுத்தது பார்த்தா நம்ம நகை வாங்குறோம்ல, அதோட தூய்மை எடை மதிப்பு குறித்த சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை கேரட் இருக்கு, மொத்த எடை எவ்வளவு, நிகர் எடை எவ்வளவு, ஏதேனும் சேதாரம் இருப்பின் அதனையும் குறிப்பிட்டு ஒரு ரசீது வாங்கணும். அடமானம் வைக்கப்படும் நகையின் படத்தோட சான்றிதழோட அதை இணைக்கணும். இந்த சான்றிதழ் கடன் வழங்குபவரும் வாங்குபவரும் கையெழுத்து போடணும் அதில். இதனால நகல் கடனாளிக்கு இதன் நகல் கடனாளிக்கு வழங்கப்பட வேண்டும். தங்கத்தின் தூய்மைக்கான சான்றிதழ் வழங்கும் பணி வங்கிகளுக்கு சிறிது சிரமமானதுன்னே சொல்லலாம். வங்கி சூழலை எப்பயுமே பரபரப்பாக தான் இருக்கும். இது போன்ற ஆய்வுகள் காலதாமதத்தை ஏற்படுத்தும். கடனாளிக்கு உடனடியாக கடன் பெற இயலாத நிலை ஏற்படுது. கடன் வழங்கும் நிறுவனங்களில் முழு நேர தகுதி வாய்ந்த நகை மதிப்பீட்டாளர்கள் இதனால இருக்கணும். அத்துடன் கிட்டத்தட்ட ஒரு நகை கடைக்கு தேவையான அனைத்து வகையான சாதனங்களுமே ஒரு பேங்க்லையுமே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஆனால் இந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா அந்த நகை கடன் கட்டி முடித்த பிறகு நகை எடுக்கும் பொழுது மீண்டும் நாம் செக் பண்ணி வாங்கிக்கலாம். 22 கேரட் நகை நாம் வச்சோம், அதே கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 18 கேரட் நகை வச்சா அதே கிடைக்கும். இதெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுல நம்மளுக்குள்ள நன்மை, நம்மளுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்துது. இது ஒரு விதத்தில் மக்களுக்கு சரின்னு கூட சொல்லலாம். வங்கிகளுக்கு தான் சற்று சிரமம். குறிப்பிட்ட தங்க நகை ஆபரணங்கள், குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் மட்டும்தான் தங்க நகை கடனுக்கு பிணையமா தகுதியுடையவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் என்பவை வங்கிகளால் விற்கப்படும் 22 கேரட் அல்லது அதற்கு மேற்பட்ட தூய்மையுடன் அச்சிடப்பட்ட தங்க நாணயம். நம்ம நாட்டில் இன்றளவு வங்கிகள் மூலம் தங்க நகைகள் விற்பனை இன்னும் நடக்கல. வங்கிகள் மூலமாக வழங்கப்பட்ட தங்க நகைகளுக்கு மட்டும்தான் கடன் வழங்கப்படும் என்ற விதிமுறை வந்தால் பிற கடைகள் மூலம் வாங்கிய தங்க நகைகளுக்கு கடன் பெற முடியாத சூழல் ஏற்படலாம். இது சிக்கலை தரும். இன்னொன்று சொல்லியிருக்காங்க, வெள்ளி நகைகளுக்கு கடன் வழங்கலாம் அப்படின்னு. வெள்ளி நகைகள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறது வெள்ளி நாணயங்களை கடன் வழங்குவதை அனுமதிக்கிறது. இது வரவேற்கத்தக்க கூடிய ஒன்று தான். இது வரைக்கும் வெள்ளிக்கு நம்ம பேங்க்ல கடன் கொடுத்ததில்லை. இப்போ வெள்ளி விலை ஏறி இருக்கிறதுனால அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கலாம். அதற்கு என்ன சொல்றாங்கன்னா 925 தூய்மையுடன் வங்கிகளால் விற்கப்படும் அச்சிடப்பட்ட வெள்ளி நாணயங்கள் மட்டுமே இதற்கு தகுதியுடையவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கடனாளி அடகு வைக்கும் தங்க நகைகளில் மொத்த எடை 1 கிலோவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். தங்க நாணயங்களை பொறுத்தவரை அடகு வைக்கப்படும் மொத்த எடை ஒரு கடனாளிக்கு 50 கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பது புதிய விதி. இது ஒரு சாதாரண மக்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. 18 கேரட் தங்கத்திற்கு கடன் தர மாட்டோம் என்பதே இன்னொரு விதி. இன்று தங்கம் இருக்கும் விலையில் எத்தனை பேரால் 22 கேரட் தங்கம் வாங்க முடியும்? இல்லை ஏற்கனவே 18 கேரட் தங்கம் வாங்கி வச்சிருக்கோம், இவ்வளோ நாள் அதுதான் நாங்கள் கடனுக்கு வச்சு வாங்குறோம் அப்படின்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? இது ரொம்ப தவறு. மக்கள் தங்கத்தை வாங்கக்கூடாது என்ற சொல்வதற்கு ஈடானது இந்த விதி. மக்கள் கஷ்டப்பட்டாவது தங்கம் வாங்கி சேர்க்கத்தான் போறாங்க. கடன் ஒப்பந்தத்தில் பிணையத்தின் விளக்கம், மதிப்பு, நடைமுறை, தங்கம் பிணையத்தை ஏலம் எடுப்பதற்கான சூழல்கள், ஏலத்திற்கு முன்பு கடனை திருப்பி செலுத்துவதற்கான அறிவிப்பு காலம், பொருந்தக்கூடிய கட்டணம் பற்றிய முழுமையான விவரங்கள் இருக்கும். அதேபோல் ஏலம் விடும் நடைமுறையும் அதில் தெளிவாக குறிப்பிட சொல்லியிருப்பாங்க. எல்லாம் நல்லதுதான். ஆனா கடன் வாங்கும் அவசரத்தில் யார் அதெல்லாம் படிச்சு பார்க்குறோம்? அவசரமா கையெழுத்து போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறோம். அதுல தான் நம்ம ஆர்வம் காட்டுறோம். நீங்க கையெழுத்து போட்டு பணம் வாங்கிவிட்டால் உங்கள் தங்கம் அவன் உரிமை ஆகிவிடுகிறது. தங்கம் விலை திடீரென குறைந்தால் அந்த வித்தியாசத்தை நீங்கள்
கட்டணும். இல்லைன்னா உங்க தங்க நகை ஏலத்தில் விடப்படும். தங்க நகை எடுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது கடன் முழுவதும் திருப்பி செலுத்தப்பட்ட 7 நாட்களுக்குள் அடமானம் செய்யப்பட்ட தங்க நகைகள் கடனாளிக்கு திருப்பி தர வேண்டும். தாமதமானால் கடன் வழங்கிய வங்கி அல்லது வழங்கும் நபர் தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் ரூ. 5000 இழப்பீடு வழங்க வேண்டும். பொதுவா கடனை திருப்பி செலுத்தின நாள்லயே நம்ம நகையை திருப்பி வாங்கிட்டு வந்துடுறோம். இப்ப இருக்க நடைமுறை அதுதான். அதனால இந்த விதி தேவையற்றதுன்னே சொல்லலாம். இதெல்லாம் இருந்து தப்பிக்க என்ன செய்யணும்னா, நாம பில் இல்லாத தங்க நகைகள் நம்ம பெற்றோர்கிட்ட இருந்து வாங்கினது அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா, பெரும்பாலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு தங்கம் கொடுக்கிறார்கள் என்பதை ஒரு ஸ்டாம்ப் பத்திரத்தில் எழுதி தர வேண்டும். அப்போதுதான் பிறகு வருமான வரி சிக்கல் ஏதும் வராது. ரசீது இல்லாத நகைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இந்த புதிய விதிமுறைகள் கடன் வழங்குபவர்கள் கடன் விதிமுறைகளை புரிந்து கொள்வதை எளிதாக்கும் என துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த வரைவு கூறப்பட்டுள்ள அனைத்து விதிமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எல்லாராலும் எளிதாக கடன் பெற முடியாது. இது தனியார் அடகு கடைக்காரர்கள் இந்த நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வங்கிகளின் கடன் விகிதத்தை காட்டிலும் கூடுதலாக கடன் தருவதோடு கூடுதல் வட்டி வசூலிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. வரைவு விதிமுறைகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. பொதுமக்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் வழங்கும் கருத்துக்களின் அடிப்படையில் மாற்றங்கள் இருக்கலாம். இருப்பினும் இந்த விதிமுறைகள் தங்க நகை கடன் சந்தையில் ஒரு புதிய ஒழுங்குமுறை கொண்டு வருவதோடு கடன் வாங்குபவர்களுக்கும் வழங்குபவர்களுக்கும் இடையிலான அதிக வெளிப்படைத்தன்மையை பாதுகாப்பையும் வழங்கும் என எதிர்பார்க்கலாம். இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF.